வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்யலாம் அதோட பயன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாதிரி தாங்க. 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ காலையில் குக் பண்ணுறோன்னா நைட்டே நம்ம இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் குக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் வைக்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் எந்திரிச்சு ஊற வைங்க, நைட்டுக்கு வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றியே ஊற வச்சுருங்க. ஏன்னா இது வேக வேக நிறையா தண்ணி பிடிக்கும். இப்போ அந்த தண்ணி அப்படியே ஊற்றி தான் நான் வேக வச்சுருக்கேன். லைட்டாக வெந்திருக்குங்க, இன்னும் நல்லா வேகணும் நமக்கு. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன், இன்னும் வேகலை, கொஞ்சம் தான் வெந்திருக்கு. இது தண்ணி வற்றும் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது வற்றும்போது அந்த சூடான தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சீக்கிரமே ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. இந்த அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்லா சுறுசுறுப்பாக கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த அரிசி சாப்பிட்டு வரும்போது சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இந்த அரிசியில் ஜீரண சக்தி அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு வாய் புண்ணு இருக்கும், வயிற்றில் உள்ள குடலெல்லாம் புண்ணு இருக்கும். அது எல்லாமே மெல்ல மெல்ல நல்லா ஆறிட்டு வந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகுங்க. எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இந்த அரிசி. சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா நார்மலாக ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடாது, அந்த கஞ்சி வச்சு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரிசி அப்படி கிடையாதுங்க. இந்த அரிசியை ரெகுலராக கஞ்சி வச்சு குடிக்கும்போது சுகர் சீக்கிரமாகவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நைட்டு தூங்கும்போது காலையிலலாம் இந்த நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாமே இந்த அரிசியை சாப்பிடும்போது சீக்கிரமாகவே குணமாகுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரிசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. நரம்பை வலுப்படுத்து சீக்கிரமாகவே. நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிக்கு நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொன்றா சரி பண்ணக்கூடியதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி காலையில் கஞ்சி வைக்கிறது, அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கவுனி அரிசி, அந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்ருக்கோம். நம்ம நார்மலாக காலையில் நேரங்களில் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை நம்ம கஞ்சியாவோ இல்லை சாதமாகவோ வச்சு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. நம்ம இந்த இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 மணி 11 மணிக்கே பார்த்திங்கன்னா நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு சாயந்தரம் வரைக்குமே பெருசாக பசியும் எடுக்காது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியோடு இருக்குது. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இந்த கஞ்சி தண்ணியோடு அப்படியே அதை சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளை பார்த்திங்கன்னா இந்த சாதம் சாப்பிட மாட்டாங்க, பெருசாக பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும், இந்த கஞ்சி தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கொடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசி அதோட நன்மைகளை நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.